அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 13/6/2025. துவிதியை திதி பிற்பகல் 3:19 வரை. அதன் பிறகு திருதியை திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் இரவு 11:21 வரை. அதன் பிறகு மேல்நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். பிரபலாரிஷ்ட யோகம் இரவு 11:21 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 இருந்து 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? நிலத்தை சமப்படுத்த, வாய்க்கால் வரப்பு அமைக்க, மதில் சுவர் மற்றும் அணை கட்ட, முத்து பவழம் வாங்க, வழக்கு தொடர, விவாதங்களில் கலந்து கொள்ள, இரகசிய அறைகள் கட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நீதி என்பது மற்றவர்களிடத்தில் நாம் ஒழுக்கமாக நடந்து கொள்வது. நேர்மை என்பது நமக்கு நாமே ஒழுக்கமாக நடந்து கொள்வது. ஆமாங்க, அடுத்தவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நீங்கள் வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்வீங்க. சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக, ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். புதுவையர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. கோவில் விழாக்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதையும் கிடைக்குங்க. உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. புரிதலும் அதிகமாகி கொண்டே போகுங்க. பழைய வண்டியை கொடுத்துடலாம், புதுசு வாங்கிடலாம், பட்ஜெட் என்ன வருது, மேற்கொண்டு எவ்வளோ போட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கும் மனசுக்குள்ளார இன்றைக்கி ஓடிக்கொண்டே இருக்குங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. அதே மாதிரி ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இருந்தாலும் 7.5 சனியில் விரயச்சனி தொடங்கி நடந்துட்டுருக்கிறதுனால 10 வருஷம் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் கூட வியாபாரம்னு வரும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நம்ம நெருங்கிய நண்பர் தானே, எங்கே போயிட போகுது அப்படின்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா வார்த்தையை விட முக்கியமான அந்த ஆவணங்கள் தான் நம்மக்கிட்ட அதிகமாக பேசும். நல்ல ஆவணங்கள் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கலோ அல்லது மற்றது எதுவும் செய்ய வேண்டாங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை, சோர்வு, களைப்பு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பணத்தை சேமித்து பின்னாளில் நாம் செலவழிக்கலாம்.
ஆனால் வாழ்க்கையை சேமித்து பின்னாளில் ஒருபோதும் வாழ்ந்து காட்ட முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்துவோம். நாளைய சந்தோஷத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம இந்த நிமிஷத்தில் இப்போ என்ன சந்தோஷம் நம்ம கண்ணுக்கு எதிரில் இருக்குதோ அதை நாம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லா இடத்திலுமே காலத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், கொஞ்சம் கரைச்சல் தான், செலவுகளும் ஒரு பக்கம், வீட்டிலையும் ஒரு சிடுசிடுப்பு கடுகடுப்பு தான். அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணுங்க. மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, இன்றைக்கி அந்த நிலைமை மாறும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி பெற்று காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக நடந்துக்கிறது நல்லதுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும். ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் புதிதாக இன்றைக்கி எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்கும். வேலை சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் சனி பகவானும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார், ஆதரவாக இருக்கிறார். அதனால் ஒரு சிலருக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு எல்லாமே உண்டுங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு, அதாவது மிளகால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உண்மைகள் ஊமையாகலாம், ஆனால் ஒருபோதும் அது மறைந்து போகாது. பொய்கள் நிலைத்து நிற்கலாம், ஆனால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையையே பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள், உண்மைக்காகவே போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் யார், உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன, இது வரைக்கும் எங்கே நீங்கள் சறுக்கி விழுந்தீங்க, இனிமேல் எந்த இடத்துல நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும், இனிமேல் எதை நீங்கள் சரி பண்ணிக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கணும். பணம் காசு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் எடை திடீர்னு எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொழுப்பு சத்துள்ள உணவுகளை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிறது நல்லது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. இது வரைக்கும் முடியாத சில விஷயங்கள்லாம் இப்போ முடியும். பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம்லாம் இருக்குங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு இனிமேல் வர ஆரம்பிக்குங்க. இன்றைக்கி கூட சில முக்கியமான டீல் ஏதாவது முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆனால் பங்குதாரர்கள் அவங்க பங்குக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பாங்க. உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவாங்க. நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குது. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அந்த பக்குவம், அதெல்லாம் மேலதிகாரிகள் ரொம்ப மதிப்பாங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் இன்றைய தினத்தில் கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பக்கங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. படிக்க படிக்க பக்குவம் அமைந்து கொண்டே வரும். ஆமாங்க, நிறைய பக்கங்கள் கொண்டது நம்முடைய வாழ்க்கைங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமாக ஒரு புதிராகத்தான் இருக்கும். பொறுமையாக அதை அனுபவித்து படிக்கும் பொழுது தான் வாழ்க்கையின் ரகசியம் எல்லாமே நமக்கு தெரிய வரும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையை புரியாத புதிராக பார்க்காமல் புரிந்த கவிதையாக வாசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அடுத்தவங்களை விமர்சித்து அதிகமாக பேச வேண்டாங்க. அவங்க கர்மா அவங்க பார்த்துப்பாங்க, நாம் நம்ம வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்றைக்கி பயணம் செய்கிறதாங்க நல்லது. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெருசாக ஏதாவது பண்ணணும்னு அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் அதுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி 12வது வீட்டில் குரு பகவானுடன் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள், தவிர்க்க முடியாத பயணங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபமும் நல்லா இருக்குது. புதுசாக ஏதாவது ஏஜென்ட்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். வேலை சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள், சக ஊழியர்களோடு இருந்து வந்த சச்சரவுகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புதுரக ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வாழ்வதில் தவறில்லை. ஆனால் யாரையும் அறியாமல் கூட காயப்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் மிக மிக முக்கியமாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. அறிந்தும் அறியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ மற்றவங்களை காயப்படுத்தாமல் நம்ம வழியை நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் லாபாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போ ஒரு 4 காசு கையில் பார்க்க முடியுதுங்க. ஏதோ பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்திருக்குன்னு நம்ப முடியுதுங்கன்னு உங்கள் உள்மனசு சொல்லி கொண்டு இருக்குதுங்க. அது காரணம் குரு பகவான் தாங்க. சூரியன் உங்களுடைய ராசிநாதன், அவரும் சாதகமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. முடியாதுன்னு சொன்னவங்க கூட இப்போ முடியும்னு உங்களை கூப்பிட்டு ஏதாவது உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளையும் நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. சின்ன சின்ன வலிகள் வந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா சின்ன வலிங்கிறது அது பெரிய வலிக்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால தினந்தோறும் விநாயக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. ஸ்ரீ விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப நல்லது. அருகம்புல் வைத்து வீட்டிலையே கும்பிட்றதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்லைங்க, லாபம் இருக்குது.
புதிய வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே சிலர்லாம் போட்டி பொறாமையோடு தான் இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் புரிதல் இருக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம் இருக்கும். அதை தூர தூக்கி போட்டுறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, யாரிடமும் விளக்கம் கொடுத்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். யாருடைய காதில் எது எது விழுமோ அது மட்டும்தான் விழும், மற்றவையெல்லாம் விழாமல் போய்விடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நேருக்கு நேராக மோதிக்கொண்டு விளக்கங்களெல்லாம் கொடுத்து கொண்டு எதிர்ப்புகளை வளர்த்து கொள்ளாமல் நம்முடைய வேலையை நாம் பார்த்துப்போம், யாராருக்கு என்ன தேவையோ அதை அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன் வேலையே தனக்கு நல்லதென்று தன்னுடைய கடமைகளை திறமையாக செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி தன பாக்யாதிபதி உங்களுக்கு சுக்கிரன் தான். அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தெம்பாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடத்துக்கும் இன்றைக்கி குடும்பத்தினருடன் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார் சுக்கிரன். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. திடீர் பண வரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. புதன் உங்கள் ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால புது தொழில் சிலர் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டுத் தொழில் சிலர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டகச்சனைங்கிறதுனால கூட்டுத் தொழிலை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க அதிகமானவங்க ஆவாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை அள்ளி தருவாருங்க. சனி பகவான் தான் கொஞ்சம் சுமாரான இடத்துல இருக்கார், கண்டகச்சனி. அதனால் பழையபடி எல்லாரையும் நம்பி ஏமாந்துடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, வெற்றி உண்டுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, எந்த நிலையிலும் உழைப்பதை நீங்கள் நிறுத்தி கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உயர்ந்தவர்கள் மத்தியிலே உங்களுடைய உழைப்பு ஒன்றுதான் உங்களை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. சுற்றி இருக்கிறவங்க பிள்ளைங்க எல்லோரும் நல்லா செட்டில் ஆனால் கூட நீங்கள் ஓய்வெடுக்கவே மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைப்பே உயர்வு தருங்கிற தாரக மந்திரத்தை புரிந்து கொண்டு இடைவிடாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால நிர்வாகத்திறன் கூடும், ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகரிக்கும், பேச்சில் ஒரு கம்பீரம் தெரிய வரும், பழைய பிரச்சனைகள் சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய பெரிய விஷயங்களை சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க.
பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு அதிக லாபத்தை அள்ளி கொடுக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தாலும் கீழ்மட்டத்தில் சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளித்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பாக்யாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்ய ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் மேலே பட்டுருக்கு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நம்மிடம் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே எல்லாம் இருந்தும் கூட எதுவும் இல்லாதது போல எளிமையாக இருப்பீங்க. அலட்டிக்கிறதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ தலைக்கணமாக பேசுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு துளியும் கூட பிடிக்காதுங்க. எங்கும் எப்போதும் ஒரு பக்குவப்பட்ட ஞானியை போல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சாதுரியமாக பேசுவீங்க. இங்கிதமாகவும் பேசி எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்குங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பணவரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையும் கையில் கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் வேலை சுமை உத்தியோகத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை மாதிரி யாரும் வர முடியாது, திறமசாலியாக யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற பாராட்டுதல்களும் வாழ்த்துதல்களும் ஒரு பக்கம் கிடைத்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தில் குறுக்கு வழியில் போய் கோடி பணம் சம்பாதிக்கிறத விட நேர்மையாக இருந்து நம்ம சம்பாதிக்கலாம். வளர்ச்சி வேணால் பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது தரமானதாக இருக்கணும், தகுதியானதாக இருக்கணும்னு நினச்சி வியாபாரத்திலேயும் நியாயமான லாபத்தை நீங்கள் ஈட்டுவீங்க. இன்றைக்கும் லாபம் நல்லா இருக்குதுங்க. வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கே வேலை பார்த்தாங்கன்னு கொஞ்சம் விசாரித்து பார்த்து உட்கார வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் கண்காணிக்கிறதும் ஒரு வகையில் நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக புதன் இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களும் செலவுகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் நாம் காட்ட வேண்டிய மிகப்பெரிய தானம் நிதானமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நெருக்கடியான நேரம், அதே மாதிரி மன எழுச்சியான கோபமான நேரம், அப்போ கூட நீங்கள் நிதானமாக தாங்க பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் நின்று நிதானித்து எல்லா வேலைகளையும் கவனிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவசரப்படாதீங்க.
அதே மாதிரி இன்றைய தினத்தில் சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ருசிக்கு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு உருட்டுது, சத்தம் வருதுன்னு சொல்லின்னு இருக்கக்கூடாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது, எந்த வேலையும் நடக்கலையேன்னு ஆதங்கப்பட்டீங்க. இன்றைக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லாமே நல்ல விதமாக நடக்குங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்ருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்னாடியெல்லாம் உங்களை பார்த்து விலகி போனவங்க இப்போ தானாக வலிய வந்து பேசுவாங்க. மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் கூடிக்கொண்டே போகுங்க. ஆனாலும் இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்காகவும் கேரண்டர் கையெழுத்து போட்டும் சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினம் மற்றவங்க விஷயமாக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ அங்கங்கே ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது, அதுக்காக நான் ஓடிட்டு கிடக்கிறேங்க, என் வேலையாக ஒன்றும் பார்க்கலிங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினைத்து கொண்டிருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மன்னிப்பு என்பது ஒரு வித்தியாசமான மருந்து. அதை மற்றவர்களுக்கு நாம் தரும்பொழுது நமது இதயங்களில் இருக்கக்கூடிய ரணங்கள் ஆறுகின்றது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மற்றவங்களெல்லாம் மன்னிப்போம் மறப்போம், மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் பெரிய மனதுடன் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி திருத்திவிட்டு அடுத்த நேரம் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க நிம்மதி இருக்குது? 6ல் இருக்கிற குரு பாடாப்படுத்துகிறாரு, அவப்பெயர்களை உண்டாக்குறாரு. நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போனாலும் கூட அப்படி இப்படின்னு நம்ம மேலே பழிய சுமத்துறாரு. போதா குறைக்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை கேட்கவே வேண்டாம். எதை எடுத்தாலும் நஷ்டம், எங்கே போனாலும் சிக்கல்கள், இதெல்லாம் கொடுத்துட்டுருக்காரு. இதையும் தாண்டி எப்படிங்க நிம்மதியாக இருக்கிறதுன்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. பட் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இதுவும் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கேன்னு எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கி நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதாவது குடும்ப ரகசியங்களை எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்காதீங்க. ஆறுதலுக்காக கூட சொல்லிடாதீங்க. அது பின்னாடி உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்குறதா மாறிடுங்க. உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களில் உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உண்மையானவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. சில நண்பர்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எதிரியிடம் தோற்பதை விட எதிர்பார்த்ததில் தோற்பது தான் அதிக வலியை தருகிறது. ஆமாங்க, சிலரை நாம் நம்புவோம், அவங்கெல்லாம் நல்லவங்க, நமக்கு உதவிகரமாக இருப்பாங்க, நமக்கு ஒரு ஆபத்துன்னா முதல்ல ஓடி நிற்பாங்க அப்படின்லாம் நாம் சிலர் எதிர்பார்த்துட்டுருப்போம். ஆனால் சிக்கல், பிரச்சனை, கஷ்டம்னு நமக்கு வரும்பொழுது அப்போ தான் அவங்களுடைய சுயரூபம் எல்லாம் தெரியும். கண்டுக்கவும் மாட்டாங்க, விசாரிக்கவும் மாட்டாங்க, காணாமலும் போயிடுவாங்க.
நம்பி இப்படி நாம் மோசம் போயிட்டோமே நினைக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய வலிகள் ரொம்ப அதிகமானதாக தாங்க இருக்கும். அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் யாரையுமே நம்புறதில்ல. நம்மளை நாம் நம்புவோம், நாம் தான் நமக்கு துணையாக இருக்க முடியும்னு நம் கையே நமக்கு உதவின்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. எவ்வளோ நாளாக நானும் பொறுத்திருக்கிறது, பொறுத்தது போதும், பூமியை விட அதிகமான நாள் பொறுத்தாச்சு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளார வருத்தப்பட்டு இருக்கீங்க. ஆனால் பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. முக்கியமான வேலைகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். தள்ளிப்போன சில விஷயங்களும் சீக்கிரமாக கூடி வரும். பணவரவும் இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். கைமாத்தா அக்கம் பக்கத்தில் வாங்கின பணத்தையும் முடித்து தந்து கொடுத்து உங்களுடைய மரியாதையை இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பல வகையில் ஆதரவு தரக்கூடிய வகையில் புதனும் குருவும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியத்தையும் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்தா அதெல்லாம் உனக்கு கிடையாது, இந்த பக்கமே வராதுன்னு சொன்னவங்க கூப்பிட்டு உங்களுக்கு பாகப்பிரிவினையில் உங்கள் பங்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நினைத்தபடி வாழத்தான் பணம் வேண்டும். நிம்மதியாக வாழ்வதற்கு அன்பான உறவுதான் வேண்டும். ஆமாங்க, நிம்மதி வேணும்னா நம்மளை புரிஞ்சிக்கிறவங்க, நம்ம மேலே பாசமாக இருக்கிறவங்க, நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க, அந்த உறவு இருந்தாலே போதுங்க. அதனால தாங்க பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிம்மதி வேணும்னு எப்பொழுதும் நிம்மதியை நாடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப நாளாக தள்ளி போன வேலைகள், சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. புதன் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி உங்களுக்கு பத்திரிக்கை வைப்பாங்க. அவசியம் நீங்கள் வந்துடுங்க, பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு பழைய சொந்த பந்தங்களெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கறதுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. புது தொழில் தொடங்கலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. ஏழரை சனி ஓடின்னு இருக்குது, ஜென்ம சனி வேறு நடந்துன்னு ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இருக்கிறதுலையே அப்படியே இருந்துக்கலாமா அப்படின்னு பல யோசனைகள் இருக்குதுங்க. பெருசாக முதலீடு செய்து சிக்கிக்காமல் சின்னதாக ரீசனபிள் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதா இருந்தால் செய்துக்கலாங்க. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பணக்கலக்கம் உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு தான் இருக்குது. நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கோவில்கள், அம்மன் கோவில்களுக்கு போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிலீஃப் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. கேது தான் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்குது. அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிம்மதி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.